எல்லா நாட்டிலையும் எல்லா ஸ்டேட்லையும் எல்லா வீட்லையும் இருக்க எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். ஸோ இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி எல்லாரும் ஒரு சைடு நல்லா பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் சிலர் லீவில் எல்லாரும் வீட்டில் இருப்பீங்க, சிலர் அந்த உருண்டெல்லாம் இந்த உருண்டெல்லாம் சாப்பிட்டுட்டு ஜாலியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறோம். ஸோ இன்றைக்கும் தமிழ் சினிமாவில் விநாயகர் சதுர்த்தி அப்படின்னு மென்ஷன் பண்ணி, விநாயகரை மென்ஷன் பண்ணி, பிள்ளையாரை மென்ஷன் பண்ணி சில பாடல்கள்லாம் வந்திருக்கு தமிழ் சினிமாவில். அதில் நிறைய பாடல்கள் இருக்குது. ஆனால் நம்ம மனசில் சில பாடல்கள் இப்போ வரைக்குமே நின்றுட்டுருக்கோம். அதுவும் விநாயகர் சதுர்த்தி அப்படின்னாலே போதும், நிறைய ஆட்டோ ஸ்டாண்ட்லேயும் சரி, அது என்ன சொல்ல, நிறைய வீட்லேயும் சரி, நிறைய இடத்துலையும் சரி, இந்த ஒரு சாங்கை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக வைப்பாங்க, ஆட்டோ ஸ்டாண்டில் மைக் வச்சு பாடலாக வைப்பாங்க, வீட்லேயும் காலையில் அந்த அந்த செலிப்ரேஷனுக்காகவே அந்த சாங்லாம் போட்டு இப்படி பண்ணிட்டு இருக்கிற விஷயம் வழக்கமான ஒன்று தான். ஸோ அதில் நம்ம சில லிஸ்ட்லாம் எடுத்திருக்கோம். அதுலேயும் விநாயகர் சதுர்த்தி அப்புறம் விநாயகர் மென்ஷன் பண்ணி சில பாடல்கள்லாம் இருக்குது. அதில் ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். ரேண்டமாக எடுத்திருக்கோம். ஸோ ஒரு சாங்கும் ரேண்டமாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு எது ரெண்டாவது எதுன்னு பார்க்காம ரேண்டமாக ஒரு விஷயம் பார்ப்போம். அதில் முதலாவது சாங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீர விநாயக வெற்றி விநாயக அப்படின்ற ஒரு பாடல் அனிருத் அவர்களுடைய மியூசிக்கலில் வேதாளம் அப்படின்ற ஒரு படத்தில் வந்த பாடல் தான் அந்த பாடல். ஸோ இந்த பாடல் தல அஜித் அவர்கள் அதில் நடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த சாங்கே ஒரு மாதிரி நல்லாயிருக்கும், படமே நல்லாயிருக்கும். படத்தில் அண்ணன் சென்டிமெண்ட், அண்ணன் தங்கச்சியோட சென்டிமெண்ட் தான் அந்த பாடல். ஆனால் அதில் முக்கியமாக அந்த இன்ட்ரோ சாங் அந்த பிள்ளையார் விநாயகர் அப்படின்ற ஒரு ஊர்வலம் போயிட்டுருக்கும் அந்த இடத்துல. ஸோ அதை மென்ஷன் பண்ணி அந்த சாங் இது பண்ணியிருப்பாங்க. அதுலேயும் அந்த லைன்லாம் பயங்கரமாக இருக்கும். நீ பூந்து வெள்ளாசு, நீ பூந்து வெள்ளாசு அப்படின்னு சில சாங்லாம் பயங்கரமாக இருக்கும். அதுவும் அனிருத்தோட வாய்ஸ்லாம் அந்த சாங் கேட்கும் போதே என்ன சொல்ல, ஒரு தெய்வீக பாடல் கேட்குறோம் அப்படிலாம் தெரியாது, ஒரு நாலு ஜாலியாக இருக்கும். பட் ஆனால் மென்ஷன் பண்ணி அதில் பிள்ளையார் அவரை மென்ஷன் பண்ணி அந்த அந்த சிலையை மென்ஷன் பண்ணி அதில் உள்ள நிறைய விஷயம் பண்ணியிருப்பாங்க. பாடல்கள் பயங்கரமாக இருந்திருக்கும். ஸோ இந்த பாடல் என்ன சொல்கிறது, இப்போ இருக்க ட்ரெண்டில் இருக்க இப்போ பசங்க எல்லாருமே இந்த பாடல் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக வைக்கவும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சிலரும் வச்சுட்டு இருக்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இந்த சாங் ஒரு முக்கியமான ப்ளே பண்ணுதுன்னு சொல்லுவோம். அடுத்து என்ன சாங்னு பார்த்தீங்கன்னா, முந்தி முந்தி விநாயகனே அப்படின்ற ஒரு சாங் தான். ஸோ இந்த பாடல் கர்ணகாட்டக்காரன் படத்தில் வந்திருக்கும் அந்த பாடல். ஸோ இந்த பாடல் என்ன கிட்டத்தட்ட இளையராஜா அவர்களோட மியூசிக்கில் அந்த பாடல் பயங்கரமாக இருக்குன்னு சொல்லலாம். அதிலும் ராமராஜ் அவங்க, அப்புறம் அந்த என்ன சொல்லுது, செந்தில் சார், கவுண்டமணி சார், இவங்கெல்லாம் இருக்க அந்த சாங் இருக்கும். அது ஒரு மாதிரி ஜாலியாகவே இருக்கும். என்ன சொல்கிறது, பயங்கரமாக ஒரு மாதிரி செலிப்ரேஷனாகவே அந்த சாங் இருக்கும். அது ஒரு காலகட்டத்தில் அந்த டைமில் நிறைய செலிப்ரேட் பண்ண சாங்காகவே இருந்துச்சு. எல்லாருக்கும் பழக்கமான ஒரு சாங்காகவே அந்த கரகாட்டன் படத்தில் அந்த சாங் ஒரு மாதிரி குறிப்பிடத்தக்க சாங்காகவே இருந்துச்சு. ஸோ இந்த சாங்கும் விநாயகர் சதுர்த்தி அப்படின்ற ஒரு இடத்துல செலிப்ரேட் பண்ணுற ஒரு சாங்காகவே இருக்குன்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அடுத்து என்ன சாங்னு பார்த்தீங்கன்னா, மகா கணபதி அப்படின்ற ஒரு சாங் ஸோ அந்த பாடல் அமர்கலம் அப்படின்ற ஒரு படத்தில் லாரன்ஸ் மாஸ்டர் அவர்கள் டான்ஸ் கோரியோகிராஃபி பண்ணியிருப்பாங்க. அவங்களும் அதில் சாங் ஆடிருப்பாங்க. இதில் தல அஜித் அவர்கள் நடித்த படம். ஸோ இந்த பாடல் ஒரு மாதிரி சாங் எல்லாமே நல்லா இருக்கும். அந்த டான்ஸும் ஒரு மாதிரி என்ன சொல்லுது, அவங்க போகிற ஸ்டெப் எல்லாமே அந்த அளவுக்கு ஒரு யூனிக்காகவே இருக்கும்னு சொல்லலாம் அந்த பாடலில். அதுலேயும் பரத் வாஜ் அப்படின்றவர் இந்த படத்துக்கு மியூசிக் இது பண்ணியிருப்பாங்க. ஸோ கம்போஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த பாடலும் விநாயகர் சதுர்த்திக்கு, அதுவும் அந்த உள்ள இருக்க ஒரு கோரியோகிராஃபியும் சரி, உள்ள இருக்க ஒரு சாங்கும் சரி, அந்த விநாயகர் சம்மந்தப்பட்ட விஷயம், அந்த விஷயத்தெல்லாம் ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ஒரு தத்துவமான சில சாங் லைன்கள்லாம் யூஸ் பண்ணி இந்த பாடலில் பண்ணியிருக்கிறது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். ஸோ அடுத்து என்ன சாங்னு பார்த்தீங்கன்னா, சாமி வருது வலியை விடுங்கடா அப்படின்ற ஒரு சாங் தான். ஸோ இந்த பாடல் தேவா அவர்கள் மியூசிக்கில் வந்த பாடல். அதுலேயும் உடன்பிறப்பு அப்படின்ற ஒரு படத்தில் அந்த சாங் தான் இந்த சாங். ஸோ இதில் என்னென்னா, சத்யராஜ் சாரும் வந்திருப்பார், ரகுமான் சார் அவங்களும் வந்திருப்பாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் அதில் டான்ஸு ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, அந்த ஒரு விதமே ஒரு மாதிரி டான்ஸ் ஸ்டெப் எல்லாமே ஒரு மாதிரி நல்லாவே இருக்கும். அதிலும் அந்த சாங் உண்மையிலே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி கேட்சியான சாங்காக இருக்கும், மனசில் நிற்கிற மாதிரி இருக்கும். அந்த லைன்லாம் ஒரு மாதிரி செமையாகவே இருக்கும் அப்படின்றது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம். ஸோ இந்த சாங்கும் அந்த அளவுக்கு ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, அந்த செலிப்ரேஷன் அப்படின்னாலே இந்த சாங் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு சாங்காகவே இருக்கும். அதுவும் செலிப்ரேட் பண்ணுற ஒரு சாங்காகவே இந்த சாங்கும் ஒன்று இருக்குன்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிள்ளையாரப்பட்டி ஹீரோ அப்படின்ற ஒரு சாங் தான். ஸோ இந்த சாங் தல அஜித் அவர்கள் தான் இதுலேயும் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க, டான்ஸும் அவங்க தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த படம் இந்த பாடல் வான்மதி அப்படின்ற ஒரு படத்தில் வந்த ஒரு பாடல். அதுலேயும் தேவா அவர்களுடைய மியூசிக்கில் தல அஜித் அவருடைய என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி ஒரு யங் லுக்கில் இருப்பார். அதுலேயும் இந்த சாங் ஒரு மாதிரி நல்ல சாங்காகவே இருக்கும். அதுலேயும் ஓரளவுக்கு என்ன சொல்கிறது, அந்த பண்ணுற ஸ்டெப் எல்லாமே ஓரளவுக்கு குறிப்பிடத்தக்க இதாக விஷயமா இருக்கும், ஒரு மாதிரி ஜாலியாகவே இருக்கும்ன்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அடுத்ததான் என்ன சாங் பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா, அப்பனே அப்பனே பிள்ளையார் அப்பனே அப்படின்ற ஒரு சாங் தான். ஸோ இந்த சாங் ரஜினி சார் அவர்கள் ஒரு மாதிரி ஸ்டெப்லாம் அந்த காலத்தில் அவர் பண்ணும்போது ஸ்டெப்லாம் பயங்கரமாக இருக்கும். அது மாதிரி டிஸ்கோ மாதிரி டான்ஸ்லாம் ஆடிப்பாங்க. அதில் அந்த சாங் ஒரு குறிப்பிடத்தக்க சாங்காகவே இருக்கும். அன்னை ஓர் ஆலயம் அப்படின்ற ஒரு படத்தில் சாங்கு. இதில் இளையராஜா அவர்கள் மியூசிக் பண்ணியிருப்பாங்க. என்ன சொல்கிறது, அதில் அந்த யானையோட ஒரு மாதிரி டான்ஸ் ஆடுற விதம், ஒரிஜினலான யானையெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. சில டூப்ளிகேட் அந்த மாதிரி விஷயத்தை யூஸ் பண்ணி அந்த ஸ்டெப் பண்ணுறது, உள்ள இருக்க டான்ஸ் ஆடுற விதங்கள்,
செலிப்ரேட் பண்ணுற விதங்கள்லாம் வந்து ஒரு மாதிரி நல்லாவே இருக்கும். இந்த சாங்கும் வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து முக்கியமாக சொல்லணும்னா இந்த விநாயகர் சதுர்த்தி இது மாதிரி விஷயம்லாம் அப்படின்னா வந்தால் செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி சாங்லாம் போட்டு கூட ஒரு மாதிரி ஜாலி பண்ணி ஒரு இதுவாக பண்ணுற ஒரு விதம் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாவே இருந்த விஷயம் சொல்லலாம். ஸோ அடுத்ததாக என்ன சாங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கணே கணே கணேஷா அப்படின்ற ஒரு சாங் தான். ஸோ இந்த சாங் வந்து கிட்டத்தட்ட வந்து அன்னை காளிகாம்பாள் அப்படின்ற ஒரு படத்தில் வந்து தேவா அவர்களுடைய மியூசிக்கில் வந்த பாடல். ஸோ இந்த படலும் வந்து என்ன சொல்கிறது ஒரு மாதிரி நல்லாவே இருக்கும்னு சொல்லலாம். அதுலேயும் வந்து சிஜியில் வந்து சில ஆனெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் பேக்ரவுண்டில் அந்த சாங் பார்த்தீங்களே தெரியும், நிறைய பேர் டான்ஸ் ஆடிட்டுருப்பாங்க. அதுலேயும் வந்து என்ன சொல்கிறது பேக்ரவுண்டில் வந்து அந்த சிஜியில் வந்து அவ்வளோ யானைகள் இருக்க மாதிரி அந்த செலிப்ரேட் பண்ணுற மாதிரி அவங்களாம் டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு மாதிரி செமையாகவே பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த சாங்கும் வந்து ஓரளவுக்கு வந்து அந்த கிட்ஸ் எல்லாம் வந்து அந்த டைமில் வந்து அதை ரசித்த சாங்காகவே இருந்துச்சு. ஓரளவுக்கு என்ன அந்த விஷுவலாக பார்க்கும்போதே வந்து ஒரு மாதிரி நல்லாயிருக்கும், ஒரு மாதிரி பார்க்குறது ஒரு ப்ளசண்ட்டாக இருக்கும், நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி சிஜிலாம் பயங்கரமாக பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்படிப்பட்ட நிறைய சாங்ஸ் வந்து விநாயகர் சதுர்த்தி அன்றும் சரி, இந்த சாங்ஸ்லாம் வந்து வீட்லேயும் சரி, ஆட்டோ ஸ்டாண்ட்லேயும் சரி, அதுலேயும் முக்கியமாக வந்து சொல்லணும்னா நிறைய இடங்கள்லையும் சரி, நிறைய ஆடியோ ஸ்கூலோட இடத்துலலாம் சரி, இந்த மாதிரி சாங்ஸ் எல்லாம் வந்து போட்டு மைக்லலாம் போட்டு ஒரு மாதிரி செலிப்ரேட் பண்ணுற விதம் ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம். ஸோ இப்படியாக வந்து விநாயகர் சதுர்த்தி அன்று வந்து இன்றைக்கி வந்து நிறைய படங்கள் பார்ப்பீங்க, நிறைய சாங்ஸ்லாம் கேட்பீங்கன்னு தெரியும். அதுவும் வீட்டில் வந்து லீவில் வந்து இன்றைக்கி வந்து ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு தெரியும். ஸோ இன்றைக்கி வந்து நான் சொன்ன லிஸ்ட்டில் வந்து உங்களுக்கு என்ன சாங் பிடிக்கும், அதுலேயும் வந்து நீங்கள் என்ன சாங்ஸ்லாம் கேட்டிருக்கீங்க, என்ன சாங்லாம் கேட்கல அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. அண்ட் மறக்காமல் அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க.